அதே போல தான் கூறிய கருத்து வந்து ஏஐடி நாளைக்கு மூலம் பிரித்து அந்த வீடியோ வந்து வெளியிடப்பட்டதா? அது உண்மை அல்ல. நாடாளுமன்றத்தின் அவை நடவடிக்கைகள் முழுமையாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகி இருக்கிறது. அது இன்றும் எல்லோரிடமும் இருக்கிறது, எல்லா தொலைக்காட்சிகளிடமும் இருக்கிறது. அது புனையப்பட்டதல்ல. அவருடைய உரை நீண்ட உரை, அதிலே அந்த ஒரு பகுதி வெட்டி பரப்பப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதில் எதையும் இட்டுக்கட்டி தவறான முறையில அவர் மீது குற்றம் சுமத்தும் வகையில யாரும் அவதூறு பரப்பவில்லை. 100 விழுக்காடு அவர் பேசிய பேச்சுதான் அது. அவர் கடவுளோடு ஒப்பிட்டு அம்பேத்கர் அவர்களை பேசியது அவருடைய ஆழ்மனதில் ஆக்கிரமித்திருக்கிற அம்பேத்கர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிற செய்தி. ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு ட்ரபிள் மேக்கர், எப்போதுமே சர்ச்சைகளை உருவாக்கக்கூடியவர். ஏற்கனவே அவருக்கு அப்படி ஒரு முத்திரை உண்டு. அதை மறுபடியும் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவரை இந்திய ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் ஒரே தீர்வு. தமிழ்நாடு அரசுக்கு தலைவலி கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு ஆட்சி நிர்வாகத்திற்கு முட்டுக்கட்டை போடுகிறார், நெருக்கடிகளை தருகிறார், நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறார். அது அவருடைய போக்காக, இயல்பான போக்காகவே இருக்கிறது என்பதால் அவரை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். எதிர்கட்சிகள் வந்து தமிழகத்தில் சட்டமன்ற சீர்திருத்தம் வர நேரத்தில் நெல்லை நீதிமன்றம் வளாகத்திலேயே ஒரு பகுதி பயங்கரமா படுகொலை செய்யப்பட்டது. மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுபோன்ற பட்டப்பகலில் நீதிமன்ற வளாகத்தில் பொதுமக்கள் கூடியிருக்கிற இடத்தில் படுகொலை செய்யும் அளவுக்கான துணிச்சல் கூலிப்படையினரின் நடவடிக்கைகள் பெரும் அதிர்ச்சியை தருகிறது. இந்த பிரச்சனைகளில் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கடந்த முறை தேர்வுகள் வந்து சிஏ எக்ஸாம் வந்து பொங்கல் டைம்ல வச்சு அதை மாற்றிருக்காங்க சார். தற்போது யூஜிசி நெட்டோட எக்ஸாமும் பொங்கல் டைம்ல வைக்கிறாங்க. தமிழக தேர்வாளர்களுக்கான ரொம்ப இதா இருக்குது. இது பர்பஸிவா வந்து மத்திய அரசு செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்க பாஜக அரசு, ஒன்றிய அரசு தயாராக இல்லை. ஏற்கனவே சுட்டிக்காட்டிய பிறகும் இந்த ஆண்டும் அதே அவர்கள் செய்கிறார்கள் என்பது எந்த அளவுக்கு தமிழக மக்களை அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள், தமிழக மக்களின் கலாச்சாரத்தை அவர்கள் அவமதிக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இந்திய ஒன்றிய அரசின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது.